அடுத்தது ஸ்டாலினே தோல்வி அடைஞ்சார். இதை நான் எதிர்பார்த்தேன். என்ன இது முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, எத்தனை வருஷம் அப்பாவோட இருந்திருக்கீங்க, ஒரு டாக்டிக்ஸ் இல்லை, ஒரு தந்திரம் இல்லை. குளத்தூரில் போய் நிற்கலாமா? உங்களுக்கு சுயமாக இது இல்லையா? மற்றவன் பேச்சை கேட்டால் சேகர்பாபு பேச்சை கேட்டுட்டு போய் நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுட்டீங்கல்ல. குளத்தூரில் தான் சார் இதில் 1,00,000 ஓட்டை நீக்கியிருக்காங்க. போன தடவை அந்த 1,00,000 ஓட்டை வந்து கள்ள ஓட்டாக போட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் எப்படி இந்த தடவை அதை நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொகுதியில் போய் நிற்கலாமா? சார் ஓட்டு நீக்கினது எங்கே கம்மியோ அங்கே தான் போய் நிற்கணும். அந்த அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? சேகர்பாபு சொன்னோன்னு போய் நின்று கேவலப்பட்டீங்கல்ல. உங்கள் உதயநிதி நிலைமை என்ன? அங்கே 96,000 எடுத்தாங்க. கரணம் தப்புனா மரணம் நெருங்கி காலையிலேருந்து பின்தங்கினார் உங்கள் ஒரு உதயநிதி. அவரை நெருக்கி அது ஒரு சின்ன தொகுதி, 1,40,000 ஓட்டு தான் மொத்தம். இல்லைன்னா அவரும் தோற்றுருப்பார். அவர் அந்த இடத்துல நின்று இருக்கக்கூடாது. ஒரு டாக்டிக்ஸ் இல்லை. இவர் சேகர்பாபு ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கப்பட்டீங்க. கர்மா அது. நீங்கள் செஞ்ச அநியாய அக்கிரமம் கொஞ்சம் நிச்சயமா அதுக்கு கர்மா அனுபவிக்கணும்ல. அதனால் அங்கே போய் உங்களை வந்து நின்று தோற்றுருக்கீங்க. நல்ல வேலை. ஏன்னா நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது கூட தகுதி இல்லை. தப்பாக நினைக்காதீங்க. ஒரு ஆட்சியாக பண்ணீங்க, ஒரு பொம்மை மாதிரி ஒன்றுமே தெரியல. ஆஃபீஸருங்க பூரா குட்டிச்சவராகிட்டு இருந்தா. நீங்கள் உங்கள் தோல்விக்கு மெயின் காரணமே 1-2 ஆஃபீஸருங்க தான். மோசமான அதிகாரிகளை போட்டு ஸ்டாலின் நல்லா யோசிங்க. இந்த எலெக்ஷன் வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆஃபீஸருங்களை போட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸரு, முக்கியமான ஐஏஎஸ் ஆஃபீஸர். எவ்வளவு அருமையாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக இருந்தது. எப்படியோ கூத்தரிச்சுக்கிட்டா இருந்தாங்க. உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இருந்த ஒரு அதிகாரிகள் மாதிரி கூத்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? உங்களுக்கு கிடைச்ச கெட்ட பேருக்கு பெரும்பாலானவங்க இவங்க தான் காரணம். அதனால் ஏதோ ஒரு குட்டிச்சவரை ஆக்கி இது பண்ணி வந்துட்டீங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ ஸ்டாலின் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் கேளுங்க. கேவலம். டெல்லிக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். பண்ணி அங்கே சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்குறோம், திராவிட கட்சியை தவிர வேறு ஆள் வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி மதச்சார்புள்ள கட்சி வரக்கூடாதுன்னாங்க. யாரை? பிஜேபியை. சரி, இப்போ வேறு ஒரு தனி வந்திருக்குன்னா இதுவும் வந்து வரக்கூடாதான். என்னென்னா திராவிடத்தை தவிர வேறு யார்? திராவிடம் உங்களுக்கு பட்டாவை போட்டு கொடுத்துருக்கு. திராவிடத்தில் யோகியம் இருந்தானா? அந்த காலத்தில் யோகியம் இருந்தாயா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாதுரைங்கிற யோகியன் இருந்தார். 1-2 வருஷம் ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது 100 ரூபா வீட்டில் இல்லை சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணார். திராவிடத்தை மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் அப்பா வந்து திராவிடத்தை 1971 76 வரை குட்டிச்சவராக்கினார். அன்னைக்கே திராவிடம் வெளியில் போக வேண்டியது. எம்ஜிஆருங்கிற யோகியர் வந்தோன்னா மக்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ண